இந்த அங்கிட்டு இருக்கு பாரு பைய, அதை எடு. போய் அம்மாவுக்கு ஒரு பூடி ஷர்ட் வாங்கிக்க. அப்படியே உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க. எதாவது வாங்கிட்டு வா போ. உனக்கு வடை கிட வேணா வாங்கிக்கடா. வேறு ஏதாவது பொங்கல் வாங்கினாலும் வாங்கிக்க போ. வாங்கிட்டு வா. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், காசு கொடுத்துட்டேன் சரியா? நீ எதுவும் கொடுத்துடாத, போயிட்டு வா. வணக்கம் என் நாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் தரம்பி மாப்பிள்ளைகளே. பூனமச்சான் திரும்பி வந்தேன் பூமணத்தோடன்னு சொல்லிட்டு இவங்க கோவணத்தோடு வந்துட்டாங்க. என்ன தான் நேற்று போனாங்க வந்தாங்கன்னு தெரியல. வீடையெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி விட்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இங்கே வந்து காலையில் வந்து பார்க்குறேன் இங்கே இருக்காங்க. ஏன் உங்களுக்கு என்ன அங்கே இருக்க முடியலையா? ஏப்பா பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, சரி காலி வந்துட்டு போயிட்டாங்களா? சரி இப்போ அங்கேயே இருக்க வேண்டியதானே? ஏன் எதுவுமே இல்லை, எல்லாம் காலி. இல்லை நீ வீட்லேயே இருக்க வேண்டியதானே? வீடையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு வந்தீங்களப்பா, அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் வந்த? வீடியோ போடக்கூடாதா? சரி போடாமல் இருக்க வேண்டியதானே? யூடியூப்பே வேணான்னு சொல்லிட்டு பேசாமல் மாசம் ஒரு 50,000 தாங்க. இப்போ கூட நான் வீட்டுக்கு போறேன். 50,000மா? போதும், ரொம்ப வேண்டாம். சரி சம்பாதிக்கிறதுல ஒரு 50,000 கொடுங்க. என் புள்ளையோட போய் நிம்மதியா இருந்துறேன். சரி நான் யூடியூப்பும் வரல. நீ வீடியோ போடலாம், வார்த்தைகள் விடாம நல்லபடியா. நீ போப்பா, நீ ரொம்ப நல்ல வார்த்தை. பை இல்லையா? போப்பா. சரி போ, பார்த்து போயிட்டு வா. இதுவா அதாவதுங்க, இப்போ தெரியுதா ஒரு புருஷனோட அருமை? புருஷன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை வந்து பல பொண்டாட்டிகள் வந்து உணர்றதில்லை. தேவையில்லாமல் போய் வந்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு தான் தோன்றித்தனமாக நடந்தால் இதுதான் கதி. கடைசியில் இதுதான் விதி. இங்கே தான் வந்து இருக்கணும், நான் தான் பார்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. நான் அதை வந்து சுகமான சுமையாக தான் ஏற்றுக்கிற போகிறேன். எனக்கு வந்து இதில் ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. என் குடும்பத்தை நான் பார்க்குறேன் சரியா? ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கல்லு கேம் விளாட்றது, வாட்ஸ்அப்பில் இப்படி அமுக்கி விட்டு வாய்ஸ் விட்டு கொடுக்குறது, இந்த வேலையே வைக்கக்கூடாது. உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன், நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இங்கே இருக்கிறதா இருந்தால் நீ இரு. என்னது எதை? நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் என்ன சொல்கிறேங்கிறதுக்கே மதிப்பு கொடுக்காம பேசுனேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நீ வேணவே வேணாம். நேற்று சாயங்காலம் 6 மணி லைவ் நிம்மதியாக போட்டேன். ஆமாம் நீங்கள் நான் வம்புடுத்தேன். உன்னைய எதுக்கு போனியே அப்படியே இருந்துக்கிற வேண்டியதானே? எதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தேன்னு தான் கேட்டேன். நான் வீடை சுத்தம் பண்ணல, எல்லாம் பண்ணல. வீடியோ போடக்கூடாதுங்கிறாங்க. உட்காந்து போட்டேன்னா வந்து வீட்டை அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிக்க வேணா, ஃபோன் பண்ணி கேளுங்க. நேற்று வந்துச்சு. சரி இருக்காங்க சுத்தம் பண்ண வந்துருக்கேன். ஏன்னா வீடியோ சுத்தம் பண்ணுறேன். எனக்கு தான் அவன் ஃபோன் பண்ணான். வீடியோ சுத்தம் பண்ணுற வீடியோ போட்டேன். போட்டோன்னே அதோட பண்ணிட்டு அப்படியே போச்சு இருந்தாங்கன்னா நான் வீடியோ உட்காந்து போட்டாங்கன்னா வேற மாதிரி நடக்கும் இல்லையா? சரி உன் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நீ வந்துட்ட. அப்படி இல்லைன்னா இந்த சண்டை நடந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் அவமானம். அடிக்கடி அங்க விழுந்து எனக்கு நடக்க கூட நடந்துச்சு. உங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ரெடியா ஒரு கூட்டம் நிக்குது. எதுக்கு? அவன் அடிக்கிறதுக்கு நான் எதுக்கு உள்ள போகணும்? நீங்க தானே இதுக்கு காரணம். நீங்க போய் எவ கூடயாவது உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒன்னால குடும்பம் செதஞ்சு கிடக்கடா வெண்ண மாவனையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் படிங்க. இங்க இந்த வேலையெல்லாம் நீ வைக்கக்கூடாது. என்னை கேவலப்படுத்துறதுக்கு நீ ஒரு ஆள் போதும். தேவையில்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை வெண்ண மகனேங்கிறாங்க, உன்னை இந்த மகனேங்கிறாங்கலாம் பேசக்கூடாது. ரைட்டா? பேச விடுங்க. இவங்க பேசுறத நான் சொல்றேன். ஆனா அங்க ஒருத்தி உங்களை நல்லாவே வச்சு செய்யறா. அதை மட்டும் ஏன் வீடியோக்கு ஏத்துக்கிட்டு போயிருக்கீங்க? எது நான் பேசுனா மட்டும் இன்னொருத்தவங்க சொல்றேன். தேவையில்லாம உங்க 2 பேர்னாலதான் எனக்கு அவமானம் அசிங்கம் எல்லாமே. அப்புறம் எதுக்கு நீ இப்போ உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டு கமெண்ட்ல அதை போடுறேன் இதை? நான் கமெண்ட்டுக்காரங்களுக்கா நான் வாழல, எனக்கா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ போனீல கமெண்ட்டுக்காரங்களை நம்பி தான் பாண்டிச்சேரிக்கு போனிய. அவங்க திட்டுவாங்கன்னா போகாம இருந்திருக்கலாம்ல. அப்புறம் எதுக்காக வீட்டை விட்டு எதுக்கு போற? நீ போனதுனால தானே. யாரு என்ன வேணும்? பயத்துல போனேன். என்னமோ ஜாலியா பிக்னிக் போன மாதிரி கேக்குறீங்க. அதாவது இந்த இருந்தான்னா என்னைய கேவலப்படுத்தாம இருக்கணும். உட்காந்துக்கிட்டு என்னைய வெண்ண மகனேங்கிறாங்க, அந்த அதையங்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ எதுக்கு பேசுற? எது இதை நான் உன்ட்ட கேட்டேன். நானு இப்ப யார் உனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கா? நீ பேசவே வேணாம், வாய மூடு. கொஞ்ச நேரம் கிளம்பு. சும்மா உட்காந்துக்கிட்டு அசிங்கப்படுத்துறதுக்குன்னு வர்றிய? நான் உன்னை வம்புடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தான் என்னை அவமானப்படுத்துற உட்காந்துக்கிட்டு. கத்துறவங்க கதறாங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் வெண்ண மகனேங்கிறாங்களாம்.
உன்னைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன் பத்தியா, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். சம்மந்தம் இல்லாம யார் பேசுறா? நீ பேசுறியா நான் பேசுறேனா? சரி போன வீடை கிளீன் பண்ணா அப்படியே அங்கேயே. நான் உங்களுக்கு திடம் இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? மன தைரியம் உள்ள ஆம்பளையா இருந்தா அவன்கிட்ட பேசுங்க. மாசம் 50,000 அம்மாவுக்கு கொடுத்துருடா, நான் எந்த யூடியூப்பே வர வேணாம், பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க, வாக்குமூலம் கொடுங்க. அப்ப கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சு? ஏற்கனவே சம்பாரிச்சு கொடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடை கட்டி கொடுத்துட்டு தானே வந்தேன். 50 லட்சம் என்ன அதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா வாழ்க்கை பூரா? என்ன நீங்க எத்தனை புள்ள பெத்தீங்க? 3. 3ல என்ன காரியம் நீங்க நின்று சிறப்பா நடத்துனீங்க? ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு கல்யாணம் நீங்க நடத்துனீங்களா? நீங்க உங்க தலைமையில எது நடத்துனீங்களா? மகால் புடிச்சி என் பிள்ளைய நடத்துனீங்களா? நீங்க கொரோனா டயத்துல தான் அப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. நீங்க எதுவும் நடத்தல, ஏதோ அப்படியே வாசல் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்க. உங்களோட உள்ளே விடல அவன் கல்யாணத்துல. நீங்க இப்ப இது நீ தான் இப்ப என்னை புல் கேவலப்படுத்துற. பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கே வந்து உன்னைய உள்ள விடல, உன்னை வாசல்லே நின்று போயிட்ட. எங்க இருந்தாலும் கையெழுத்து போடுறது நான் வந்து தானே கையெழுத்து போட்டேன். நான் தானே ஒரு தகப்பனா, நான் தானே சம்பந்தக்காரன்னு சொல்லி கையெழுத்து போட்டது நான் தானே. அப்புறம் நான் தான் போட்டேன். அப்புறம் என்ன அப்படியான்னு கேட்குற? என்ன உனக்கு தெரியாது? எப்படி தெரியாமல் இருக்கும் உனக்கு? என்னடா டே, உலகத்தில் பெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறாங்கன்னா உன் வாயில வச்சு நல்லா தள்ளுனாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாது. கல்யாணம்னா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம்னா சம்மந்தக்காரருக்கும் நாங்கள் 2 பேர் கை பிடிச்சி அவங்க நம்மளுக்கு வந்து பொண்ணை வந்து தாரவாத்து கொடுப்பாங்க. நம்ம வந்து அப்பாங்கிற ஸ்தானத்தில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன், நீ அம்மாங்கிற ஸ்தானத்தில் உங்ககிட்டே கையெழுத்து வாங்கியிருக்காங்க. என்ன விசாரிச்சுட்டு? என்னடா அது உலகத்திலே இல்லாத அதிசயமாக பேசுகிறாங்க. போடலைன்னா நான் இங்கே நாண்டுக்கிட்டு தொங்குறேன், போட்டிருந்தேன்னா நீ தொங்குறிய? அறிவு இருக்கிற அறிவோட பேசு தயவு செய்து. என்ன அது? அப்புறம் என்னமோ வாசலே நின்றுட்டு அப்படியே வந்து கல்யாணத்தை வந்து சோறு தின்ட்டு போனேங்கிற வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம் பேசுறதுக்கு? அப்புறம் என்ன என்ன அது? வாய மூடி சும்மா போ. அசிங்கப்படுத்தணும்னே பேசக்கூடாது, எனக்கெல்லாம் அது பிடிக்காது. கல்யாணங்கிறது எல்லாம் நான் நின்று தான் நடத்தினேன், நான் தான் வந்தேன் கல்யாணத்துக்கு. நான் எங்க இருந்தாலும் என்னைய தானே கூப்பிட்டீங்க, கையெழுத்து போட்டது நான் தான். நீ போய் அவன் என்னுடைய நான் அப்பெல்லாம் ஜெயிலுக்குள்ளே இல்லை, நான் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நீங்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கையெழுத்தே போட்டேன். நான் எனக்கு மெரூன் கலர் ஷர்ட்டும் வேஷ்டியும் நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க. இது கூட நான் தானே போய் டவுன் கால் ரோட்டில் போய் வாங்கினேன். என்ன மண்டையை சொல்லிடுற, மெண்டல் மாதிரி வர்ற? இப்போ இது ஒன்று தான் இல்லாமல் இருக்குது, இதையும் கிளப்பி விட்றிய? எல்லாம் என்னை கேவலமாக பேசுவாங்க. பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு பிள்ளை தகப்பனையே கூப்பிடாம கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரு எவன் உள்ள விடல? ஏன் அதுக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சப்ப கைக்கு மருதாணி வச்செல்லாம் எங்க நான் எனக்கு போட்டோ அனுப்பலையா? நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும்தான் நான் வரல, கல்யாணத்துக்கு நான் வந்தேன். கல்யாணத்துக்கு நான் வந்து என் முன்னால தான் என்னைய தான் உட்கார வச்சு எல்லாம் நடத்துனீங்க. யாருனால இல்ல என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒரே ஒரு ஆளு போதும். நான் சத்தியப்படி சொல்றேன், என் தாய் மேல சத்தியமா நான் தான் இருந்து கல்யாணத்துக்கு கையெழுத்து போட்டு எல்லாம் ஞாபகம் உனக்கு இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இல்ல எங்கேயும் அப்படி நடக்குமா கல்யாணம்? கொஞ்சம் யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறதா? உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லு. அப்புறம் உள்ள எல்லாமே அப்புறம் கையெழுத்து அங்க போட்டிருப்பாங்க. சரியான மெண்டலா இருக்கு. இப்படி உலகத்துல எங்கேயுமே பெத்த தகப்பனும் தாயோட கையெழுத்து இல்லாம கல்யாணம் எங்கேயும் நடக்காது. என் மகனுக்கு நான் தான் இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். நான் இப்பவே அவனுக்கு போன் பண்ணவா? எந்திரிச்சு வெளியே போ. மயிறு தயிருன்னுக்கிட்டு. ஹலோ ஹலோ, போன கொடு. தம்பி 4 வடையும் 4 இட்லியும் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? வேணாமா? அது எங்களுக்கு வேணும். அவங்களுக்கு அவன் என்ன தம்பி என்ன கேட்குறான்னு அதை கொடுத்து விட்ருங்க, சரியா? இப்போ நான் அதை வாங்கும்போது சேர்த்து உனக்கு கொடுத்து விட்றேன், நான் வந்து பே பண்ணுறேன். சும்மா போட்டுக்கிட்டு கடுப்பை காட்டக்கூடாது. ஒருத்தன் இப்போ நீ எந்திரிச்சு கூட நீ போயிடும் பேசாம. என்ன சொல்றேன்? சரி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஊடால பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் இதுக்கு முன்னால என்னமோ சொன்னா இப்ப பைத்தியம்.
சமாளிக்கிறேன் பரவாயில்ல, வாங்குற லட்சமா இருந்தாலும் சமாளிக்கிறவங்க. நீங்க ஒரு பயங்கர கிறுக்கனா இருக்கீங்க. யார் நான் கிறுக்கனா? இப்பதான் பைத்தியம்னா அடுத்து கிறுக்கேன்ட்டு அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு வார்த்தையை சொன்ன வரிசையா சொல்லிக்கிட்டே போனா அவ ஹெட்செட்டை போட்டுட்டு அவ பாட்டுக்கு தான் இருக்கிறா. நீங்க தான் நிறைய வம்புழுத்து இருக்கீங்க. இந்த இப்ப என்னையுமே ஒரு செகண்ட்ல வம்புழுக்குறீங்களே. நான் என்ன கேட்டேன் உன்னைய? ஏன் வந்த அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுனப்பன்னு சொன்னேன் நானு. நான் பேசணும் இல்ல அவ பேசணும், அப்பதான் உங்க வீடியோ போகும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அப்ப நீங்க ஒழுங்கா பேசணும். நீ எந்திரிச்சு போயிரு. என்ன அவளை வம்பு இழுக்க கூடாது. யார் வம்பு இழுக்கிறா? அவ ஹெட்செட் போட்டுட்டு வம்புக்கே வராம போனாலும் நீங்க வம்பு இழுக்கிறீங்க. அப்ப கூட நம்மள இப்ப நான் பாட்டுக்கு இருந்தேன்ல, யாருக்காவது மெசேஜ் பண்ணுது, யாருக்காவது வாய்ஸ் சாட் நீங்க தான் வம்புழுத்தீங்க. இப்ப நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ அங்க குசு குசுன்னு பேசலையா? அதனால தானே நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு வந்தேன். வந்து கால் பண்ணுங்க. அப்பதான் நான் ஹெட்செட் இப்ப சொல்லல, நான் அதுக்கு முதல்ல சாதனா வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீல. கமெண்ட் போடுவீங்க பைத்தியமே. நீ வாயை மூடுப்பா முதல்ல. என்னை எங்க அவமானப்படுத்துறதுக்கும் கேவலப்படுத்துறதுக்கும் நான் ஆளு கிடையாது, சரியா? போயிருவேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு என்னைய போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க கருமா. நான் என்ன சொல்கிறேன், நேற்றே மகன்கிட்ட நான் பேசினேன், உங்களுக்கு தெரியாது, நான் பேசினேன். அவன் எனக்கு முதல்ல ஃபோன் அடிச்சிட்டான். எதுக்காக அவங்க இப்போ வீட்டுக்கு வந்தாங்க, யார் உங்களை வர சொன்னா? வந்து உட்காந்துக்கிட்டு இனிமேல் திருப்பிலாம் நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன், கிளம்ப சொல்லுங்கள், இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன்டா. நான் அவன்கிட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கேன். சரிடா, நம்ம அம்மா அதனால் வீட்டில் இருந்துட்டு போட்டோம்டா, நான் அவனுக்கும் மகனுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஏதாவது வீடை பார்த்தா குப்பைக்காடாக போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அந்த வீடை க்ளீன் பண்ண மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தா. சரிடா, குடும்பத்துக்கு ஒரு தாயாக இருக்கட்டும்டா, வீட்டில் ஒரு பெரிய ஆள் இருந்தால் தாண்டா வந்து எல்லாத்துக்கும் நல்லது இருக்கட்டும்டான்னு சொல்லி அரை மணி நேரம் அவன்கிட்ட பேசியிருக்கேன். காலையில் வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் இங்கே வந்து படுத்து கிடக்குறாங்க. அப்போ இது எதுக்காக இவங்க போடுற பிளான் இது? அப்போ என்கிட்ட காசை பிடுங்கணுங்கிறதுக்காக தானே. இப்போ அவனே இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு வைங்கிறேன். பொண்டாட்டிக்கு ஒரு வீடு இருக்கிறது இல்ல, வாய் இதை மூடிக்கிட்டு இருந்திருந்தேன்னா நான் வீடு இருக்கலாம், இந்த மாதிரி டார்ச்சரோட இருக்க கூடாதுல்ல. உட்காந்துக்கிட்டு என்னை போட்டு 24 மணி நேரமும் ஏதாவது நான் வம்புடுக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. உன்னை வம்புடுத்து எனக்கு என்னப்பா கிடைக்க போகுது? நீதான் இப்ப தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வந்து மீடியாவுக்குள்ள நீ நான் பேசும்போது பேசிக்கிட்டு இருக்க. இதே வீடியோவா இருக்க போய் சரியா போச்சு, கட் பண்ணிட்டு போயிடுவேன். கிளம்பு. தப்பிக்கிறா. ஆமா, போ வெளியே போ, இடத்த காலி பண்ணு. அதான் சொல்கிறது, நம்மளை தான் கெட்ட பேர் ஆக்கி விட்டு இவங்கெல்லாம் நல்லவங்கள ஆயிடுவாங்க. பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு தகப்பே இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிற ஒரே தாய் இவ தான். ஒவ்வொரு வீட்டில் அப்படி கூட நடந்தால் கூட அதை வந்து இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ நீ கல்யாணத்துக்கே வரலங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு வந்து என் மேலே அபாட்டமான பழியை போடுறான். நான் சொல்கிறேன், இந்த என் பெத்த தாய் மேலே அது இது வேறு நேற்று எவனோ சொல்லிட்டேன், இப்படிலாம் பண்ணேன்னா உன்னை ஓண்டாவுக்கு கடத்திட்டு போயிடுவோம்ட்டான். எங்கிட்டுமே எனக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையில். இவ பக்கம் பார்த்தா இங்கிட்ட ஒரு டார்ச்சர், அங்கிட்டு பார்த்தா அங்கிட்ட ஒரு டார்ச்சர். நேற்று நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, பெத்த பிள்ளை வந்திருக்கேன், இந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருங்க மாமா, எங்களுக்கு இப்படி உங்களை குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கமாண்ட் எவ்வளோ பேர் நல்ல நல்ல கமாண்ட் போட்டிங்க, நானும் பார்த்தேனா இல்லையா? சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழியாக ஒரு பக்கமாக இங்கிட்டே இருங்க. ஒன்று ஆற்றுல ஒரு கால் வைக்கணும், இல்லை சேத்துல ஒரு கால் வைக்கணும். இங்கே இருக்கியா, இங்கேயே வந்து பாத்திரம் பண்ணுக்கள் வாங்கி தர்றேன், இங்கேயே குடியிரு. போனால் போன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு உஷாப்பான்னுக்கிட்டு வர்ற? ஆளுகளை பாருங்க. இருந்தால் இங்கே இருக்கணும் முழுசா, இல்லையா அங்கே போயிடணும். அங்கே போய் அங்கே இருக்கிறதுக்கு இவருக்கு மைண்ட் இருக்குது. இங்கே வந்தால் இங்கே எல்லாம் வாங்கி போடுங்கிறேன். நான் சரி ஒரே மைண்டோட அவள் பேச்சை கூட சூர்யா பேச்சை கூட கேட்காம எல்லா ஜாமானும் வாங்கி போட்டு சரி இங்கே நீங்கள் இருங்கன்னு சொல்ல போனால் அங்கே கிளம்பி போயிடுறா. டக்குன்னு போய் அங்கே போய் அவனுக்கு வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறான். அப்படியே பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே வீடியோலாம் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டோன்னே அவன் விட்டுருவானே. அவன் மனசில் வெஞ்சன்ஸ் வச்சது தான். உன்னை அவன் வேணான்ட்டான். அப்போ நீ என்ன பண்ணணும், ஓ மரியாதையவும் ஓ சுய கௌரவத்தையும் நீ காப்பாற்றிக்கிட்டு பேசாமல் என் கூட இருக்கணும். அவனாக உன்னை கூப்பிடணும், அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, உன் பேரன் வந்து உங்களை பார்க்கணும்னு அத்தம்மான்னு ஏங்குறான் தவிக்கிறான், வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட வைக்கணும். அதை விட்டுவிட்டு வாண்டடாக போய் நான் வீட்டுக்குள்ளே இவன் நுழைய அவன் கழுத்தை பிடிச்சி வெளியதில்லை, வீட்டுக்குள்ளே இவன் நுழைய அவன் வந்து வேணான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்னையை மிரட்ட. இது தேவையா? இருக்கிற இடத்துல நீ சிறப்பாக இருந்தனா நீ இங்கே இருந்து காட்டு, அடுத்து அவனே உன்னை கூப்பிடுவான்ல வாங்கம்மான்னு சொல்லி. எதுக்காக போய் ஓ மரியாதை நீ கெடுத்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் இப்போ என்னை நீ என்ன வேணாலும் கேவலப்படுத்து, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன் முண்டாட்டி எங்கே போனாலும் ஒரு கௌரவத்தோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறது ஒரு தப்பா? ஏன் இது வீடா இல்லையா? இதே வீட்டில் தானே எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துருக்காங்க, நாங்கள் வாழ்ந்தோம், நான் வாழ்ந்தேன், எல்லாம் இங்கே வாழ்ந்த வீடு தானே. இதென்ன இதா உனக்கு நரகமா?
இந்த என் மகனுடைய போட்டா 2வது மகனை யாராவது பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த இருக்கான் பாருங்கள். இந்த பையன் தான் என்னுடைய 2வது பையன். பார்த்துக்கோங்க. இறந்து போனான் பார்த்தீங்களா அந்த பையன் அன்வரை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. போட்டோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா போல். இன்னும் எத்தனை போட்டோ எடுத்துகிட்டு வந்தான்னு எனக்கு தெரியலை, பார்த்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கௌரவமாக வாழு, இங்கே இரு, அவனாக தேடி வரட்டும். ஏன்னா அவங்கனால இப்போ உள்ள தலைமுறைக்கும் போன தலைமுறைக்கும் வித்தியாசம் இருக்குது நிறையா. இவங்க தான் நேற்று அவன் என்னென்னமோ சொன்னான் என்கிட்ட, வீட்டுக்குள்ளே 30 எலி எடுத்தேன், 1.5 கிலோ புழுக்காள்ளி போட்டேன், வீட்டில் கிடந்த நாய் வாசலில் கிடந்தது பூரா இதாக இருந்துச்சு, பூரா கழுவி விட்டு குப்பை கூலத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், வீடு சுத்தமாக இருக்குண்டான் என்கிட்ட ஃபோனில். நேற்று இவ காலையில் அதே வீடை காட்டுற, பூரா பரப்பி எல்லாம் அங்கிட்டு பொம்மை அங்கிட்டு இதுன்னு சொல்லி ஒரே குப்பையாக தான் திருப்பியும் கிடக்கு. அதுக்கப்புறம் முந்தி மாதிரி இல்லை அவன். முந்தி போனால் இந்த இங்கே எப்படி கல்லுக்கே விளாட்றா, இதே மாதிரி அங்கே போய் படுத்துக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காம இருந்தான். ஆனால் இப்போ பரவாயில்ல. நேற்று போனதுக்கு வீட்டை ஒதுங்கு பண்ணது எனக்கே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான்டா வீடு பார்க்குறதுக்கு அவன் கொஞ்சம் பாதியை சுத்தம் பண்ணிட்டான், இவ போய் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுங்கிறதுக்காக சுத்தம் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டா. வீடே இப்போ தான் பார்க்குறதுக்கு கோவில் மாதிரி இருக்குது, நல்லா தரகரையெல்லாம் தொடச்சி விட்டு நீட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி நான் நினைக்க, திடீர்னு பார்த்தா காலங்காத்தால் இங்கே இருக்காங்க. இவங்கள நான் என்னென்னு ஒரு அட்வைஸ் தானே பண்ணுறேன். ஏப்பா போன இடத்த விட்டு ஏன் வந்த, எதுக்கு வந்த, அங்கேயே இருந்திருக்க வேண்டியன்னு சொன்னது ஒரு குத்தமா? எனக்கு இவளை வச்சு தான் நான் சூர்யாவுக்கு செக்கு வைக்கணும்னுக்கிட்டு நான் இருக்கேன். ஏன்னா அவளோட ஆட்டம் அராஜகம்லாம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கு. தினசரி ஒவ்வொரு வார்த்தைக்கு எதிர் வார்த்தை, என்னை பேச விட்றதே இல்லை. டாமினேட் பண்ணி பேசி ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பெண் ஆதிக்கம், என்னை வந்து அடக்குமுறையில் போகிறேன். நான் அதெல்லாம் மாற்றணும்னா இவளை வச்சு தான் நான் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். இது கூட அவளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் பொசுக்குன்னு அங்கே போகிறா இங்கே வர்றா, அங்கே போகிறா இங்கே வர்றா. ஏன் என்கிட்ட காசு இல்லையா, உங்களுக்கு எதுவும் நான் செய்ய மாட்டேன்னா? இந்த நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வாங்கிக்கங்கன்ட்டேன், இந்த வாங்கிட்டு வாங்க சாப்பிடுங்க. மதியத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், வாங்கிட்டு வரத்தாரேன் சாப்பிடுங்க. வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் குக்கரை வாங்கு, இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வை வாங்கு, வேலையை பாருங்கள். இல்லை அடுப்பு அவன் அங்கே மையம் இருக்குங்கிறான். அவனுக்குன்னு தனி குடித்தனம் போனப்போ வாங்கி வச்ச பொருட்கள் பூரா இருக்குது. இப்போ நேற்று வந்தாங்க இல்லை, அதை பூரா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அழகாக. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மினி ஆட்டோவை பிடிச்சி, இல்லை ஒரு டாட்டா ஏஸ் குட்டி யானையை பிடிச்சி எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்கியிருக்கலாம்ல. ஏன் அவன் தான் கிளம்பி போன்ட்டான்ல, அப்போ எங்கள் பொருளை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டா வேலை முடிச்சு போச்சு. அவனே தர்றேங்கிறவன்ட்டையும் வாங்குறது இல்லை. சும்மா வந்துக்கிட்டு மூளையில் போய், முதல்ல ஒரு வீடான வீட்டில் ஒரு மூளையில் போய் படுக்கக்கூடாது. இந்தருங்க இவங்க படுத்துருக்க இடத்துல அப்படியே பாருங்களேன், அந்த மூளையில் போய் இந்த இடத்துல போய் போட்டுடுறாங்க. இங்கே பாரு, அப்படியே வந்து இதை பூரா அள்ளிட்டு அங்கே எப்படி அந்த வீடை போட்டிருந்தாங்களோ அதே நிலைமைக்கு இந்த வீட்டை கொண்டு விட்றாங்க. தெரியுதா? பூரா அப்படியே இந்த குப்பை குளமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கிட்டுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு வயிற்றுச்ச வருமா வராதா? நான் இந்த வீடை எப்படி வச்சுருந்தேன், கோவில் மாதிரி வச்சுருந்தேன்ல, உங்களுக்கே தெரியும்ல. இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்களேன், திருப்பி இந்த வீட்டிலே ஒரு 50 எலி குட்டி போடும். பெருச்சாளி தொல்லைகள் தாங்காது. ஏற்கனவே இந்த வெள்ளெலி தொல்லை தாங்க முடியலை. இனி அடுத்து பூரா பெருச்சாளி கூட்டமாக வந்து புழுக்கையை போட்டு அங்கே 1.5 கிலோ நெப்பி விட்டாலா, இங்கே 5 கிலோ புழுக்கை நெம்பும். அப்புறம் நான் தான் அள்ளி சுரண்டி போடணும். வீடான வீடை முதல் சுத்தம் பண்ணி வை. காலையில் இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த பெத்த தாயோட போட்டோவுக்கு ஒரு ஊதுபத்தி பொருத்தி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, ஒன்றுமே கிடையாது. காலையில் எந்திரிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சுத்தம் பண்ணி வச்சு அந்த அம்மா போட்டோவுக்கு ஒரு பத்தியை பொருத்தி வச்சு ஒரு எப்படி பார்க்கலாம். எதுவுமே பண்ணுறதில்ல. 24 மணி நேரமும் செல்ஃபோனும் கையுமா. இது என்ன வாழ்க்கையா? கல்லுக்கே மாட்டின்னு உனக்கு சும்மாவா பேர் வச்சாங்க? நான் கேட்குறேன். முதல்ல இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான், யார் இப்போ சப்போஸ் வீட்டு ஓனரே வந்து இப்படி உள்ளே என்ட்ரி ஆகுறாரு, பார்க்கும்போது வீடை பார்த்துட்டு ஆகா சார் இவர் பாய் வச்சுருந்ததுக்கு இந்த அம்மா வந்து நல்லா சூப்பராக வச்சுருக்குப்பா வீடை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்கணும். அதை விட்டுவிட்டு ஐயய்ய என்ன வீட்டுக்கு வந்தவனே வீடு இப்படி குப்பை கூலமாக கிடக்கு அப்படி வந்து யாருமே வந்து இப்படி மூக்கை பொத்தக்கூடாது, அந்தளவுக்கு வைக்கக்கூடாது. இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னமோ வந்துக்கிட்டு நான் ஏதோ வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு வேப்பங்காய் மாதிரி கசக்குது. நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்? நல்லதுக்கு தானே சொல்கிறேன். நல்லது சொன்னால் ஒரு 4 பேர் கேட்கணும். 4 பேர் கூட கேட்க வேணாம், நம்ம கூட இருக்கிறவ கேட்கணும். இவளும் கேட்குறதில்ல, அவளும் கேட்குறதில்ல, என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லைன்னா நான் எதுக்கு ஒரு உயிர் வாழணும்? நான் என்ன ஜந்துவா? நான் கேட்குறேன். ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம்னா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னா விட்டுருணுங்க. காசு மாத்திரம் வேணுங்கிறாங்க. 50,000 ரூபாய் கொடு, 1 லட்சத்தை கொடு, நாங்கள் போய் வீடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விடாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மாத்திரம் தெரியுதுல்ல. அப்போ சொன்ன பேச்சு 4 விஷயத்தை கேட்டால் தானே. எதுவுமே கேட்கலன்னா அவளுக்கு அங்கே இருக்கிறவளுக்கு குளிர் விட்டுரும். இந்த நான் போகலை
வீடை பற்றியா எப்படி வச்சுருக்காங்க, அவளுக்கு வெறுவாய்க்கு யாருங்க அவளுக்கு கொடுக்குறா, இல்லை வந்து ஊர்வாயில் உழுகுற அளவுக்கு யார் வைக்கிறா, இவ தானே வைக்கிறா. இவ பேசாமல் வீடை சுத்தம் பண்ணி நீட் பண்ணி வச்சுருந்தா நானே வேணுங்கிற ஜாமானை வாங்கி போடுவேன். முதல்ல வந்து 4 பொருள் பண்டம் பாத்திரம் வாங்கி போடுவேன், அப்புறம் ஒரு அரிசி மூடையை வாங்கி போடுவேன், சமைச்சு சாப்பிடுங்கம்பே, காய்கறியை வாங்கி கொடுப்பேன், கறிமீனை வாங்கி கொடுப்பேன். சும்மா போட்டுக்கிட்டு வர்ற இடத்துலையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. வீடியோ போடும்போதும் இடைஞ்சல், லைவ் போடும்போதும் இடைஞ்சல். இப்படி பண்ணால் ஒரு வீட்டில் எப்படி இருப்பேன்? இனிமேல் நான் தான் அந்த வீட்டை விட்டு தெரித்து ஓடணும் எங்கிட்டாவது, வேறு வழி இல்லை. என்னால் முடியலைங்க இதுக்கு மேலே எனக்கு. அதாவது நான் இருக்கிற வரைக்கும் கற்றுவேன். நான் அதாவது ஒரு மனுஷன் இருக்கும்போது எவனுக்கு அந்த அருமை தெரியாது. அவன் போய் சேர்ந்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தான் குய்யோ முறையோன்னு கற்றுவாங்க. இதுதான் இந்த உலகம். இருக்கும்போது வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த நேற்று கூட பாருங்கள், முந்தா நாள் அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியுமா இல்லையா? எனக்கு கால் வலியோடு அவளை தாராபுரம் போய் விட்டுட்டு வந்ததுலேருந்து கால் வலி, கட்டுப்போட நான் தான் போனேன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் புலம்புனேன். அப்படி இருந்தும் நேற்று அவள் விஷயமா பேங்குக்கு போனது, நகை அடகு வைக்க இடத்துக்கு போனது, அப்புறம் இன்னும் ஒரு 4 இடத்துக்கு போய் சில வேலைகளை முடிக்க போனதுக்கு எல்லாம் தான் நான் தான் கூட தான் அலைஞ்சேன். எல்லாமே என் வேலை கிடையாது, எல்லாம் அவள் வேலை. அவள் சுயநலத்துக்காக என்னை எங்கே வேணாலும் இழுத்துக்கிட்டு தெருவா திரியிறா. ஆனால் என்னையை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுல, காலை என்னங்க ஆச்சு? நீங்கள் வலியோடு இருக்கேன்னு சொன்னீங்களே, காலை காட்டுங்க, நான் மருந்து போடுறேன், இல்லைன்னா எதாவது பண்ணுறேன். அது வருதா வாயிலிருந்து? பஞ்சாயத்து இவங்களுடைய இது முக்கியம். சுயநலமாக வீடு வேணுங்கிறதெல்லாம் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர ஏன் காலை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, ஒரு ஆள் கிடையாது. பார்ப்போம் வேறு என்ன பண்ண, அப்படியே புலம்பியே போக வேண்டியதான் வாழ்க்கையில். வேறு இது வரைக்கும் எனக்கு நான் என்னத்தை சாதிச்சிருக்கேன்? கடைசி காலம் எப்படி இன்னும் போதோ தெரில. 2 பேருமே 2 கொடூர ராட்சசிகளாக இருக்காருங்க. இவளுகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். கடைசியில் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது.